போடா ஏறி வச்சுக்குது. ஐயா இங்க வா. அண்ணா பணங்கோலை அறந்து விட்டதா? அது இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான். என்ன இப்போ ஐயா அவனை விடக்கூடாது. இந்த வழியில வருவாங்க. அவன் நடக்கூடாது சொல்லிட்டாடா. பின்ன பின்ன பாய்க்கோ யாரும் பார்த்துக்கிச்சா? இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாங்க இளவரசர் விடக்கூடாது. இந்த வழியா வருவான். ஒரு கருத்த முகமுடி அணிந்து பின்னால கட்டாளியா குத்தவரான்னு பல குழந்தை கத்தனா என்னையா வாழ கொலையா தென்னை கொலையான்னு கேட்கிறீங்க. இவங்க ஏதாவது இருக்காங்க பாருங்க. ஆமா சரிதா. அப்படி என்றால் நீங்களே இல்லை என்றால் இந்த நேரத்தில் நீங்க இறந்து போயிருப்பீங்க. இந்த இடத்துல இறந்து போயிருப்பீங்க. ஆமாங்க இதோ உங்களால் இந்த இடத்துல நான் உயிரோட இருப்பேன். அப்படி என் உயிரை காப்பது ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நான் வந்து வேலை விடுத்து விட்டுருக்கேன். ஆகையா எனக்காக என்னுடைய அண்ணன் காத்து கொண்டிருப்பார். அவசரப்படாதீங்க. வேலை முடித்து விட்டதா? வேலையே இதற்கு மேலதான். ஆமா சொல்லுங்க என்ன என் உயிரை காப்பாற்று உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தர போறீங்களா? ஆமா நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய எளிமையை பரிசு கொடுத்தா சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய் என்னோட அண்ணனுக்கு கொடுப்பேன். அப்படியா? என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? என்னையா உனக்கு நான் பரிசா தர போறேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா நீங்க யாரு? இதே விஜயபுரி நாடு தான் என்னுடைய நாடு. ஏழ்மைக்குடியில பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் சங்கீதா. சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதா மிகவும் அழகான பெயர். ஆமா என்னை கேட்கிறீங்க. இந்த நாட்டுல உங்களை நான் பார்த்தது கிடையாது. நீங்க யாரு? பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் நானும் அயல்நாட்டுல இருந்தேன். நான் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன். இளவரசரா? ஆமா நீங்க? ஆமா உண்மையாக என் பெயர் தான் ஆனந்தன். ஆனந்தன் அப்படியா? உண்மைதான். அப்படியாங்க ஆனந்தன் சங்கீதா. ஆனந்தன் சங்கீதா இருவருக்கு பொருத்தமா இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. நான் வச்சுக்க எட்டாது. நீங்க ஒரு கோபம். நானும் ஒரு குப்பை நாடு. என் நாட்டு இளவரசர் நீங்க. நானும் ஏழ்மைக்குடியில பிறந்தவள். ஆகையா உனக்கு எனக்கு ஒத்து வராது. இல்லை எப்பொழுது உங்களை பார்த்தோம் அப்பொழுது என் மனதை உண்டிடத்தில் நான் பறி கொடுத்து. அப்படியா? ஆமா அதனால இன்னும் ஏற்றுக்கொள்ளதான் முடியாது. சங்கீதா முடியாது. நேரம் நம்ம எட்டி பார்க்க நிலவு நம்ம எட்டி
இதுதான் உன்னுடைய முடிவா? என்னுடைய முடிவு இதுதான். அப்படியா? ஆமாங்க. நீயே இல்லை என்றால் இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? என்ன பண்ண போற? நீ கொடுத்த உயிர் எதற்காக இருக்க வேண்டும்? என்ன சங்கீதா? என்ன பண்ண போறீங்க? ஹார்லிக்ஸா மாறி விட்டேன். ஹார்லிக்ஸ் மாறி விட நாரணி, நீங்க அப்படியே சாப்பிடலாம். நீங்க ரெடியா? நாரணி ஏஹே நீங்க ரெடியா? நாரணி ஏஹே நீங்க ரெடியா? அப்படியா? லக்ஷ தும்பா மாறி விட நாரணி, நீங்க கிணி எல்லாம் பூசிக்கொள்ள. நீங்க ரெடியா? ஆஹா. நாரணி ஏஹே நீங்க ரெடியா? நாரணி ஏஹே நீங்க ரெடியா? கடைசியா கேக்குறேன். முடியுமா முடியாது? முடியாது, 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 முடியாது. போங்க. முடியாது என்றால் இதே இடத்தில் என் உயிரை இப்பொழுதே நான் விடுமா விடுமா ஆகட்டும், போட்ட விடு, பாத்துலாம். ஒரு பங்கு குறையும் பட்டுன்னு. போய் சேர்ந்தா பாவி வெண்ணா. எத்தனை நாளாடாப்பா காத்திருக்கீங்க? செத்தா கூட சாவட்டும். என்னங்க? ஜாக்கேரியா? ஆமா. இதோ, ஆமா. இதோ அடிக்கிறா. மாப்ள, அடிச்சிடலாம் இப்ப. என்னங்க? நான் காப்பாற்றிய உயிரை நானே அழித்தது ஒரு பேர் வரும். நான் சொல்வதை கேளுங்க. இறக்க வேண்டாம். அப்படி என்றால், நீங்க உண்மையிலே என்னை காதலிக்கிறீங்களா? உண்மையா? நானும் உங்களை காதலிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமாங்க. சத்தியம் செய்து கொடுத்தால்தான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை. நம்பிக்கை பிறக்கும். ஒண்ணுதாங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உன்னை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டேன்டி சங்கீதா அப்படி என்ற ஒரு சத்தியம். இவ்வளவுதானே? ஆமாங்க. சங்கீதா, நீ கேட்டது போலவே உங்களுடைய வாழ்வில் இன்பம் துன்பம் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். இந்த சத்தியம் கூட எதற்காக இடத்துல கேட்டேன் தெரியுமா? எங்க நீங்க என்ன கைவிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம். கைவிட மாட்டேன். அவர் கை விட மாட்டார், நீ விடாது இருந்தா சரிதான். என்னங்க? செடி உரம் இருக்க கொடி கையை இயற்கஞ்செடி உரையிற்கு பிடிச்ச மாமா, என்னைய போல ஒரு தவிச்சேரே ஆமா. நாரண்டம் பொழுது மண் மடந்தா நோய்கள் மண்ணானா எனக்கு கூடா துடிக்குது. உரம் இருக்க கொடி கையை
சந்தோஷமா இருக்கிறோம். அதுதான் என்னுடைய ஆசைகள். சரி, எங்க போயிருக்கிறோம்? நானும் அயல்நாடு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்னை பார்க்க விடப்படி தாத்தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? சென்று அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன். இதே இடத்தில் நாம் இருவரும் சந்திக்கலாம். அப்படியா? புறப்படுவோம்.